விஜய் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸ்டாலின் எப்படி இதை பேசுறாரு எனக்கு புரியவே இல்லை. திமுக வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதில் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவரே திரும்ப வந்து என்ன விமர்சனம் பண்ணா என் மேல அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து தமிழ்நாடு மக்கள் மீது செய்யப்படுற விமர்சனம், அவதூறு அப்படின்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் தமிழ்நாடுன்றது நான் தான் தமிழ்நாடு, அந்த மக்கள்லாம் என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பொருள். இவர் பேசுறது ஸ்டாலினுக்கு பொருந்தாது எனக்கு பொருந்தும் அப்படின்ற ஒரு முரணோட பேசுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், இதே விஜய் அவர்கள் தான் கரூர் சம்பவம் நடந்தோடனே சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது கோவம்னா என்ன ஏதாவது பண்ணுங்க, மக்களை விட்டுருங்கன்னாரு. இப்ப என்ன ஏதாவது செஞ்சீங்கன்னா அது மக்களை செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய உரையிலேயே முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்கள் இருக்கு. அவர் தமிழ்நாட்டு மக்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகணும். தமிழ்நாட்டு மக்களை வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய், வேட்பாளர் மட்டும் விஜய் இல்ல வாக்காளரும் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம். இப்ப நீங்க என்னைய திட்டினீங்கன்னா அது மக்களையே திட்டுறதுக்கு சமங்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே அவர் வந்து ஒரு எமோஷனலா தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டு வாங்கணும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணியிலான ஒரு அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறாரு. இன்னொன்னு அவர் வந்து விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னா விஜய் இருக்கிறார். உண்மையிலே வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. அதுல பாதி விஜய்க்கு ஓட்டு தான் இல்ல. ஏன்னா எல்லாம் ஸ்கூல் பசங்களா இருக்காங்க, சின்ன பசங்களா இருக்காங்க, 14-15 பசங்களா இருக்காங்க. சோ அந்த பசங்க சொல்லி வீட்டுல போட்டாதான் உண்டு. மற்றபடி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், சந்தேகமே இல்ல. அந்த விஜய் வந்து பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஸ்கூலுக்கு ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துட்டு அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாம ஸ்டாலினுடைய உரையோ எடப்பாடி பழனிசாமி அவருடைய உரையோ மற்றவர்கள் போகிற யாத்திரையோ அவர்களுக்கு தெரியாது. அவங்க டியோ பார்த்தாங்க. நேற்று வரையும் அந்த ஒரு கடைசியாக வந்து ஒரு விஜய் படத்துல கூட அவர் முதல்ல வந்து ஒரு அனிமல் வீடு ஊருக்குள்ள புகுந்த அந்த ஒரு அனிமல் வந்து அந்த விஜயை போய் அடக்குவாரு. அதே மாதிரி காலைல ஒரு கதையெல்லாம் சொல்றாரு. சோ இதை பார்த்த உடனே அந்த படம் அந்த பக்கத்துல இருந்து அந்த உரையை கேட்டுட்டு என் பையன் சொன்னாப்பா இதேதான் லியோ படத்துல வரும், தளபதி தான் போய் அடக்குவாருப்பா அந்த இதை. அவர் காளையை சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. திமுக காளை அப்படிங்கிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டு விஜய் பேசுறாரு. பக்கத்துல இருந்து என்னோட பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், எப்ப இவர் ஹைனாவை அடக்கிறாருப்பா அந்த கதையா சொல்றாருன்னு கேஷுவலா கேட்டு போறான். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துறாருல அவர் சொல்றாரு. இல்ல சக்சஸ்ஃபுல்லா சேர்க்க முடியுது. சொல்லுங்க சாமிநாதன், நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அதான் ஒரு குழந்தைகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறேன். அதான் நான் சொன்னேன், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரு, அதுல சந்தேகமே இல்ல. அந்த விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டிலே இருப்பாரு, முக ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிலே இருப்பாரு. ஆனா அந்த விஜய்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்லை. இன்னும் அவர்கள் எல்லாம் ஒரு ரொம்ப குழந்தைகளாக இருக்கக்கூடியவர், விஜய் படத்தை ரசித்து பார்க்கக்கூடியவர். இன்னொன்னு அவர் வந்து தொடர்ச்சியா கங்கா தன்னை சந்திரமையா நினைச்சுக்கிட்ட மாதிரின்னு சந்திரமைய படத்துல ஒரு வசனம் மாதிரி எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள்ட்ட ஓட்டு இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன் வந்தாலும் என்னுடைய அபிமானம் ஒரு 20% கூட எடுக்கலாம். பட் அதிமுக என்கிற ஒரு கட்சி போட்டியிலே இல்ல, களத்திலே இல்ல. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்பது ஒன்றில் அவர் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார், அல்லது சுற்றி இருப்பவர்களால் நம்ப வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பட் கலை யதார்த்தம் என்று அவர் இன்னுமே களத்துக்கு வர மாட்டாரு. வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பேச்சுல நான் களத்துக்கு வரமாட்டேன், முதலமைச்சராகனா வருவேன்னு சொல்லி சார். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது எனக்கு என்ன சொல்லுங்க சாமிநாதன், நீங்க முடிச்சிருங்க. நம்ம சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல அதுதான் முதலமைச்சராகி விட்டு ஒவ்வொரு கிராமமா வாரேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் முதல்வராவதற்காக கிராமமா வந்தாங்க. இவர் நான் முதல்வரான பின்பு கிராமமா வருகிறேன்னு சொல்லுகிறார். சோ இது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தலைமுறையோடு அவர் ஒரு வேலை கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 20% வாக்குகளை அதிகபட்சமா கொண்டு வரலாம் அப்படின்னு என்னன்னா சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு லீலா பேலஸில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, மேஜையை தட்டி புரட்சி கொண்டு வாங்க, மக்கள் புரட்சியை கொண்டு வரட்டும், நான் அரசியலுக்கு வரேன்னு. அரசியலுக்கு இவர் வந்து தான் புரட்சியை கொண்டு வரணும், ஆனால் மக்கள் கொண்டு வரட்டும் நான் வரேங்கிறார். அதே பாணியை தான் இன்னைக்கு விஜய் வந்து பின்பற்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்னன்னா, என்னை ஜெயிக்க வைங்க, நான் அப்புறம் வரேன்னா அது மக்கள் ஆட்சியில ஒரு ஜனநாயகத்துல அது என்ன விதமான ஒரு சார்? அவர் தான் சொல்றாரு, நம்ம மக்கள் ஒரு மீட்டிங் போடுறதுக்கே எனக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. இல்ல சார், எல்லாரும் போடுறாங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட்டிங் போடுறாங்க சார். திரு அண்ணாமலை அவர்கள் நேத்து கூட சேப்பாக்கத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க சார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீட்டிங் போடுறாங்க சார். திமுக மட்டும் மீட்டிங் போடல சார், எல்லாரும் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். விஜய் அவர்களுக்கு பிரச்சனை மட்டும் இல்ல சார், விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றேன், நான் இல்லன்னே சொல்லல. டெய்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க சார். என்னால வர முடியல, இந்த பிரச்சனைகள் பண்றாங்கன்றதை சொல்லுங்க சார். நீங்க அந்த எஸ்ஓபிக்குள்ளேயே பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது இல்ல. இன்னைக்கு வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா நான் சொல்றேன் சார், விஜய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இருந்ததுல அது ரொம்ப
நல்லாவே இருந்தது. அவருடைய அறிக்கைகளில் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருந்தது. அந்த செகண்ட் இயரில் வந்து அந்த தெளிவு இல்லை. இன்னைக்கு அவர் வந்து நான் வரமாட்டேன்னு பேசுறது, இன்னொன்று வந்து வீட்டுக்குள்ளே விஜய் இருக்கிறாங்க, அவங்க எனக்காக ஓட்டு கேட்பாங்கன்னு அவர் பேசுறது, அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து அவர் வெளியில் வந்து ஓட்டு கேட்க மாட்டாருன்னு சொல்றது, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, நான் கிராமமாக வர்றேங்கிறது வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு படலை. ஏன்னா சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கிராமமாக ஓட்டு போய் கேட்டு அதன் பிறகு முதலமைச்சர் ஆனது தான் வரலாறு. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஐகானா நினைக்கிற, அவர் வந்து காட்ஃபாதராக நினைக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூட கிராமமாக மக்களோடு மக்களாக இருந்துதான் முதலமைச்சர் ஆகி இருக்கிறாரே தவிர, முதலமைச்சர் ஆன பிறகு அவர் மக்களை போய் சந்திக்கல. மக்களை சந்திச்சுட்டு மக்களோட பெரும் ஆதரவுல தான் அவர் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க தான் குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த விஜய் ஃபேக்டர் இருக்கு, அதனோட அடிப்படையில் விஜய் ஃபேக்டர் இருக்கு. 20% விஜய் வாக்கு வாங்குவார்னு சுவாமிநாதன் சொல்றாரு, அதை நான் ஆமோதிக்கிறேன். அது அந்த அச்சமோ அல்லது அந்த ஒரு பதற்றமோ தானே திமுக எல்லா கூட்டணியிலும் உள்ள கொண்டு வரக்கான தேவையா எல்லாம் பண்றாங்க சார். ஆனா இதையெல்லாம் எதிர்த்து நீங்க போறதுதான் சார் அரசியல். பிரச்சனைகள்லாம் வரதான் சார் வரும். எம்ஜிஆருக்கு பிரச்சனை வரலையா சார்? ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சனையே இல்லையா சார்? அவங்கெல்லாம் என்ன ஈஸியாக அரசியல் பண்ணாங்களா சார்? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே வரலையா சார்? மிசால அவரை 1 வருஷம் ஜெயிலில் வைக்கலையா சார்? எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சார் அரசியலில். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணும். விஜய் அவர்கள் வந்து அந்த மேடைகளில் பேசுறாருல, அதை இன்னும் அவர் வந்து அதிகமாக பேச என்ன பேசணும்னா, நான் என்ன பண்ணுவேங்கிறத பேசணும். நீங்க திமுகவை திட்டுங்க, ஒரு 20 நிமிஷம் பேசுறீங்கன்னா 10 நிமிஷம் திமுகவை திட்டுங்க, 10 நிமிஷம் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, ஊழலற்ற அரசு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஊழலற்ற அரசு கொடுப்பேங்கிறது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் சார். எப்படி கொடுப்பீங்க சார்? நான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போனேன்னா எனக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளவு காசு கேட்கறாங்க சார், அது நான் இல்லாம பண்ணுவேன்னா எப்படி பண்ணுவேன்னு சொல்லணும் சார். இப்ப பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு போலீஸ்கார எல்லாத்தையும் டீடைலா சொல்ல முடியாதுல. நாங்க ஆரம்பத்துல சொல்லணும் சார், ஆரம்பத்துல சொல்லணும் சார். நீங்க எப்படி சார் என்ன கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் சார். as a politician that is your job. நீங்க அதை பண்ணணும். விஜய் மீண்டும் மீண்டும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஓட்டு போடணும் இல்ல ஓட்டு போடுவேன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஓட்டு போடலாமா வேணாமான்னு ஆசிலேஷன்ல இருக்கிறவங்க கிட்ட விஜய் பேச மாட்டேங்கிறார். இன்னொரு டைம் இருக்கு, 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்துல பேசினார்னா அவருடைய ஆதரவு கூடலாம். விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்ற காரணத்தினால தான் நான் சொல்றேன், அவர் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணணும். ஒரு எதிரியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு, அந்த எதிரியை திட்டுங்க, ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கிறதும் சொல்லுங்க. ஊழலை எப்படி ஒழிப்பேன்னு சொல்லுங்க. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போனா நான் எப்படி காசு இல்லாம லைசன்ஸ் வாங்கணும், ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுக்காம நான் எப்படி பாஸ்போர்ட் வாங்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வார்டு பாய்க்கு லஞ்சம் கொடுக்காம நான் எப்படி உள்ளே போய் மருத்துவம் பண்ணிட்டு வரணுங்கிற அந்த ப்ராசஸை நீங்கள் சொல்லுங்கிற. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணி QR கோடுலாம் போட்டு உங்கள் மீட்டிங்க்கு ஆட்களை வர வைக்கிறீங்க. ஸோ அந்த டெக்னாலஜியெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இதுக்கும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க.